மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விடயம் மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு விற்பனை செய்திருந்தார் 100 கோடி ரூபாய்க்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் இவர்கிட்ட இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுகின்ற தகவல்கள் வெளியாக இருந்தன. கோடபாய ராஜபக்ச அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில குரல்களும் ஒலித்த வண்ணமே இருக்கின்றன. ட்ரிபிள் பிளட்டூன் என்கின்ற ஒரு நிழல் படை போன்ற ஒரு விடயம் ஒன்றினையே கோடபாய ராஜபக்ச நடத்தி இருந்தார். தொடர்ந்துமே நீதித்துறையில் வைத்திருப்பதற்கான ஒரு நகர்த்தல் தான் நாமல் ராஜபக்சவோ அல்லது ராஜபக்ச குலாமினரோ இந்த விடயங்கள் சார்ந்து கொஞ்சம் பின்னிருக்கின்றார்கள். இதை சரியான முறையில் நகர்த்துறதுக்காக அவர்கள் தடையாக இருக்கின்றார்கள். சவுதியில் அனோஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 5 வருட சிறை தண்டனை மற்றும் 3 மில்லியன் ரியால். முகமது நபி அவர்களை அவர் விமர்சித்தார் என்ற அடிப்படையில் சவுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். நான் முகமது நபி அவர்களை தவறாக கமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலேயே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கிற சில நபர்கள் அவருடைய சகோதரனுடைய வங்கி கணக்கு இலக்கம் என்று சொல்லி அதில் நிதி சேர்க்கிற சில முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மை காலமாக ராஜபக்சர்களுடைய ஊழல் தொடர்பான விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. அல்லது இந்த அரசாங்கம் அந்த குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் மும்முரப்படுத்தியிருக்கின்றதான் சொல்லணும். அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விடயம் மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பான விமர்சனம் பலராலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான விடயத்தை தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு ஊடக பிரிவின் உடைய உறுப்பினர் ஒருவர் வெளிப்படுத்தியிருந்தார். இராணுவ தலைமையகத்துக்கு சொந்தமான ஒரு காணியை ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு விற்பனை செய்திருந்தார் 100 கோடி ரூபாய்க்கு. கிட்டத்தட்ட இது சங்கரில்லா என்கின்ற ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வெளியாக இருந்தன. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு தொகை பணம் CNN தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட அலைவரிசைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விமர்சனங்களும் பலவாறு முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. இது தொடர்பாக ஒரு வாக்குமூலம் அளிப்பதற்காக சயின் வாஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் இவர்கிட்ட இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வெளியாக இருந்தன. என்ன விடயங்கள் கதைத்தார், அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இன்னுமே சரியான விடயங்கள் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் கூட இந்த மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குலாமினரை சுற்றி இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் இப்போ இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கோடபாய ராஜபக்சவுக்கு எதிரான, அதாவது உயிர்த்தனார் தாக்குதலில் கோடபாய ராஜபக்ச அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில குரல்களும் ஒலித்த வண்ணமே இருக்கின்றன. அதே மாதிரி அவர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் வாக்குமூலங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தகவல்கள் வெளியாக இருந்தன. குறிப்பாக மறைந்த போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்ன அவர்கள், முன்னாள் போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்ன அவர்களும் வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது கோடபாய ராஜபக்ச அவர்கள் தனக்கு அழுத்தங்களை பிரயோகித்திருந்தார் என்ற வகையில் சில கருத்துக்களை கூறியிருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான வாக்குமூலங்களை அளித்தாரா அல்லது என்னென்ன விடயங்கள் நடந்தது என்கிற விடயங்களை சொன்னாரா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதுதான் இது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்தது என்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தொடர்ந்துமே இந்த ராஜபக்ச குலாமினரை நோக்கி சுற்றி கொண்டிருக்கின்ற வலயத்தில் அதிகமான குற்றச்சாட்டுகள் எவ்வாறானதாக இருக்கின்றது என்றால் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளாகத்தான் இருந்தது. குறிப்பாக நாமல் ராஜபக்ச மேலே கிரிஷ் வழக்கு சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுவதாக இருக்கட்டும், ஜோசித ராஜபக்ச மேலே சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், குறிப்பாக கடற்படையில் அவர் அனுமதிக்கப்பட்டது, அதற்கு பிறகு அவர் பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டது, அங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டது, இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த ஊழல் விளையப்ப சுட்டி காட்டுற குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கிறது. சில கைதுகளும் கூட ராஜபக்ச குலாமினர் அல்லது அவருடைய சொந்தக்காரர்கள், கிட்டத்தட்ட ஜோசிய ராஜபக்ச கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது அவரோட முதல் நெருக்கமாக இருந்த கடற்படை தளபதி என்கின்ற அடிப்படையில் வசந்த கருணாகுட அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளாகத்தான் இருக்கின்றன. அடுத்த கட்டம் இவர்கள் மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. கிட்டத்தட்ட வசந்த கருணாகுட இருந்த காலப்பகுதியிலேயே கொழும்புல 11 மாணவர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டனர். அந்த வழக்குகள் இப்பொழுது பேசுபொருள் ஆகி கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள்
பேசப்படுகின்றது. ஆனால் இதில் ராஜபக்ச குழாமினர் மேலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்றால் அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தது யாருடைய ஏவுதலின் அடிப்படையில் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்தது. ஏற்கனவே ட்ரிபிள் பிளட்டூன் என்கின்ற ஒரு நிழல் படை போன்ற ஒரு விடயம் ஒன்றினையே கோட்டபாய ராஜபக்ச நடத்தியிருந்தார். அதற்கு சுரேஷ் செலையினுடைய பங்களிப்பு இருந்தது என்கின்ற பல விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டன. ஆகவே ஊழல் குற்றச்சாட்டில் இப்போ சில விடயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. அது சில இடங்களில் வரவேற்கத்தக்க விடயங்களாக இருக்கின்றது. அடுத்த கட்டம் அது எவ்வாறு தண்டனை நோக்கி நகர்த்தப்படுகின்றது என்றுதான் கேள்வி. ஆனால் இன்னொரு வகையில் இவர்கள் மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உயிர்த்தனார் சம்பந்தப்பட்ட தாக்குதல் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அது சம்பந்தமான கைதுகள் இந்த ராஜபக்ச குழாமினர் சம்பந்தப்பட்டதாக நடந்தான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கின்றது. அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வலயத்துக்கு, அவர்களுடைய குடும்ப வலயத்துக்கு இந்த கைதுகள் நடைபெற்றுதாண்டா தொடர் விசாரணைகள் நடைபெற்று வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து பேசுபொருளாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட கைதுகள் தான் இங்கே நடக்குதே தவிர அதுவும் அடுத்த கட்டமாக பிணை வழங்கப்படுவதாக காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அடுத்த கட்டமாக இவர்கள் மேலே இருக்கின்ற இந்த கடத்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எந்த நிலைமையில் பேசப்படும் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு மாணவர்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்களுடைய உறவுகள் ஒப்படைத்த சில இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகளை கேட்பதாக இருக்கட்டும், அது சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதும் ஒரு வகையில் இந்த கடத்தல் என்ற ஒரு வலயத்துக்கு தான் பாரத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. முன்னைநாள் பேராசிரியர்கள், அறிவுஜீவிகள் கடத்தப்பட்ட விடயங்களில் இந்த கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சனுடைய பேர்கள் பெரிதாக அடிபடுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே அது தொடர்பான விசாரணைகள் நடைபெறுமா என்றால் தனியாக ட்ரிபிள் பிளட்டூன் என்கின்ற ஒரு படையே இதற்காக செயல்பட்டது என்கின்ற விமர்சனங்கள் பொது வழிகளில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளை ஒரு நிர்வாக அடிப்படையில், மறைமுகமான ஒரு நிர்வாக அடிப்படையில் இருந்து செயல்படுத்தப்பட்டது என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆகவே அடுத்த கட்டமான நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றன இது தொடர்பான விடயத்தில் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஊழலை தாண்டிய இவர்களது செயல்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற சில விடயங்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. சரி, இது இவ்வாறு கேட்க இது சம்பந்தமான விடயங்கள் இப்பொழுது முறுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த நீதியரசர்களுடைய பதவிக்கால நீடிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசுபொருளாகின்றன. அமைச்சரவை கூட அதற்கு அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. இவ்வாறான பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அமைச்சரவை அந்த நீதிபதிகளினுடைய பதவிக்கால நீடிப்பு அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும், அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்த்தல்கள் இடம்பெறுவதாக இருக்கட்டும், சமூகத்தில் பெரிய அளவிலான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்துமே இதற்கான விமர்சன கணைகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஒரு கூட்டமே எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற அளவுக்கு பெரிய அளவு விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நீதியரசர்களுடைய பதவிக்காலத்தை நீடிக்கிறது என்றது அரசாங்கம் தங்களுக்கு சாதகமானவர்களை தொடர்ந்துமே நீதித்துறையில் வைத்திருப்பதற்கான ஒரு நகர்த்தல் தான். ஆக இங்கே நீதிமன்றத்தினுடைய சுதந்திரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றது. சுயாதீனமாக செயல்பட வேண்டிய இப்படியான நிறுவனங்கள் சுயாதீனமாக செயல்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கம் தங்களுக்கு சார்ந்தவர்களை அல்லது தங்களுக்கு ஒத்தவர்களை இந்த விடயங்களில் தொடர்ந்து நீடித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த வழக்குகள் அதிகம் நிலுவையில் இருக்குது என்றால் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் புதிதாக நீதியரசர்களையோ நீதிபதிகளையோ நியமித்தல், உள்வாங்குதல் என்கின்ற அடிப்படையில் தான் போகணும். என்றால் இப்போ நிலுவையில் இருக்கிற வழக்குகளே பல ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. அதுவும் குற்றவியல் வழக்குகளும் அதிகமாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்ற அண்மையில் ஒரு விமர்சனம் ஒன்று வந்திருந்தது. ஆகவே இப்படியான விடயங்களுக்கு ஏலவே இருக்கின்றவர்களுக்குரிய பதவி காலத்தை நீடித்தால் அந்த 2 வருடங்களையும், குறிப்பாக நீடிக்கப்படுகின்ற அந்த 2 வருடங்களையும் இதே அளவு ஒரு வேகத்தில் அல்லது இதே அளவு ஒரு வீச்சில் தான் வழக்குகள் எல்லாம் செல்ல போகுது. இது அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கேள்வி கூறுகின்றேன். ஏன்னா அதே ஆட்கள் தான் இருக்க போன்றார்களாகவே அதே அளவு ஒரு வீச்சில் தான் செல்ல போன்றார். ஆனால் புதிதாக நியமிக்கின்ற பொழுது இதனுடைய வேகம் அல்லது வீச்சு அதிகரிக்கும். ஏன் புதிதாக நியமிக்கிறதுக்கு இவர்கள் சிரத்து எடுக்கல் என்ற விமர்சனத்தை தான் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து கொண்டிருக்கின்றன. இதை ராஜபக்ச குழாவினர் தங்களுக்கு சார்பான ஒரு அரசியல் நகர்த்தலாக செய்கின்றார்களோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்றால் நாமல் ராஜபக்ச அவர்கள் இதற்கு பெரிய அளவிலான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். எதிர்க்கட்சிகள் சேர்ந்து எந்த அளவு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்களோ அதே அளவு விமர்சனத்தை ராஜபக்ச குழாவினர், நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே விடயங்கள்லாம்
இதற்கு 3/2 பெரும்பான்மையை இவர்கள் உடனடியாக செயல்படுத்தியிருக்க வேண்டும். அது செயல்படுத்தாமல் தன்னிச்சையாகவே கொண்டு வருவதற்கு முதல்ல முயற்சிகள் இடம்பெற்றிருந்தது இந்த நீதிபதிகளுடைய பதவி காலத்தை நீடிக்கிற விஷயத்தை. இது உண்மையிலேயே தவறான விடயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் அபிப்பிராயம் இது சார்ந்து பெறப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆகவே மக்களுடைய ஆணையை வாங்கி வந்தவர்கள் இப்படி நீதித்துறையை சுயாதீனமாக இயங்க விடாமல் செய்வதற்கான சில முயற்சிகளை தன்னிச்சையாக எடுப்பதற்கு முன்னிற்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள்லாம் எந்த அளவு சரியானது என்றதை நாங்கள் பார்க்கணும் என்ற விடயத்தை யார் சொல்லியிருந்தாருன்னா நாமல் ராஜபக்ச. இப்போ இந்த விடயம் இன்னொரு வகையில் பேசப்படுகின்றது. பெரிய அளவில் ராஜபக்ச குழாமினரை சுற்றியே இந்த நகர்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள், அது சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் இப்போ நிலுவையில் இருக்கிறது. யார் மேலே என்ற நாமல் ராஜபக்ச மட்டும் இல்லை, ராஜபக்ச குழாமினர் சார்ந்து இருக்கின்றது. ஆகவே இப்படியான வழக்குகளை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இப்படியான விடயங்கள் தொடர்ந்துமே அதே நீதிபதிகள் இருந்தால் இந்த வழக்கில் எல்லாம் உடனடியாக நிலுவைக்கு கொண்டு வரப்படும். அடுத்த கட்டமாக அவர்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த காரணத்துக்காகத்தான் நாமல் ராஜபக்சவோ அல்லது ராஜபக்ச குழாமினரோ இந்த விடயங்கள் சார்ந்து கொஞ்சம் பின்னிருக்கின்றார்கள். இதை சரியான முறையில் நகர்த்துறதுக்காக அவர்கள் தடையாக இருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள் மீண்டும் ராஜபக்ச குழாமினர் மேலேயே பாய்ந்திருக்கிறது என்று தான் சொல்லணும். ஆகவே ஏற்கனவே நிலுவையில் அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட வழக்கல் இருக்கின்றன. இப்பொழுது இந்த விடயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுவும் கிட்டத்தட்ட அவர்களது சுயலாப அரசியலுக்காகத்தான் இந்த விடயத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் பெரியளவு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ள இந்த அரசாங்கம் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று ராஜபக்ச குழாமினருடைய விமர்சனங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டு. இவர்கள் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டை பலவாறாக விமர்சிக்கின்றார்கள். இது சஜித்த ஒரு சீடனாக்குவதற்கான முயற்சி, ரணில் விக்ரம்சிங்க தலைமை தாங்கி அவரே இனி எதிர்க்கட்சிகளை கொண்டு நடத்துவார், இனி வருகின்ற தேர்தல்களில் ரணில் விக்ரம்சிங்க அவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும் என்ற மாதிரியான விடயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இதற்கு ஒத்துக்கொண்டு விட்டார். ரணிலை தலைமையாக கொண்டு ஒரு எதிர்க்கட்சி, இப்பொழுது பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் தான். இனி வருங்காலங்களையும் அவர் தான் இருப்பார். ஆனால் மறைமுகமாக இந்த விடயங்களை இயக்குறது யாராக இருப்பார் என்றால் ரணில் விக்ரமசிங்கவாக இருப்பார். ஆகவே இனி வருங்காலங்களில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளணும் என்றாலும் பிரதம ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க. பிரதம ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கட்டும், மாநசபை தேர்தல்கள் நடந்தால் அதில் வேட்பாளர்களை தீர்மானிக்கிறதுல யார் இருப்பார்ன்றா ரணில் விக்ரமசிங்க தான் இருப்பார். ஆகவே இப்படியான முக்கியமான சில நகர்வுகளை எல்லாம் ரணில் விக்ரமசிங்க எடுப்பார். ஆகவே எதிர்க்கட்சிகளை பலமாக்குறது இங்கே நோக்கம் இல்லை, ரணில் விக்ரமசிங்க பலமாகிறது தான் இங்கே நோக்கம் என்று ஆளுங்கட்சி தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. மாகாண சபை தேர்தலினுடைய திகதி குறிப்பிடப்படும் என்றும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஜெனீவாவினுடைய தீர்மானங்களுக்கு ஏற்ப இவர்கள் செயல்பட வேண்டும். இனி வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இந்த ஜெனீவா கொஞ்சம் முறுக்கத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் தொடர்பாக. ஏனைய விடயங்களில் என்னன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் மாநசபை தேர்தல் தொடர்பான விடயங்களில் கொஞ்சம் முறுக்கத்தை கொடுக்கும். இந்தியாவும் கொஞ்சம் அழுத்தம் பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக மாநசபை தேர்தலை நடத்தியே ஆக வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இருக்கிற காரணத்தினால இவர்கள் இந்த விடயங்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மாநசபை தேர்தலுக்குரிய தேதி உறுதிப்பட தெரிவிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா கூட அண்மையில் இது தொடர்பாக பேசியிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது இந்த அரசியலில் நிகழ்ற ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. இன்னொரு வகையில் ஒரு தனிப்பட்ட விடயங்கள் சார்ந்து சிலவை நடந்தேறிக்கொண்டிருக்கின்றன. அதுதான் அனோஜனுடைய கைது. சவுதியில் அனோஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 5 வருட சிறை தண்டனை மற்றும் 3 மில்லியன் ரியால், சவுதி ரியால் அவருக்கு தண்டப்படமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த ரியாலை அவர் கட்ட தவறினால் மீண்டும் 5 வருடங்கள் அவர் சிறை அனுபவிக்க வேண்டி நேரிடும். இதற்கான காரணம் பின்னணி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அண்மையில் இந்த தல யாத்திரைக்கு சுப்பிரமணி என்கின்ற ஒரு நாய் சென்றிருந்தது. அந்த நாய் பற்றின பல வரவேற்புகள், ஒரு வகையான விமர்சனங்கள், நல்ல விமர்சனங்கள் எல்லாம் வந்திருந்தன. அந்த வகையில் இன்னொரு விமர்சனம் ஒன்று வந்திருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை முஸ்லீம் நபரோடவர் தாக்கி இருந்தார் என்கிற விமர்சனம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை விமர்சித்து சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொலி என்று பதிவு செய்திருந்தார். அந்த காணொலியில் முகமது நபி அவர்களை அவர் விமர்சித்திருந்தார் என்ற அடிப்படையில் சவுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு மன்னிப்பு காணொலி ஒன்றும் அவர் இட்டிருந்தார். இருந்தாலும் கூட அவருடைய சிறை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது 5 வருடங்களாக. அதிலையும் குறிப்பாக இங்கே இருக்கிற சில நபர்கள் அவருடைய சகோதரனுடைய வங்கி கணக்கு இலக்கம் என்று சொல்லி அதில் நிதி சேர்க்கிற சில முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இன்னும் 5 வருட சிறை தண்டனை அவர் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக இந்த நிதி சேர்க்கிற முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம்.
முதற்கண்ணாக அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளினை வைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற நால்கால் ஜீவனுடைய பாத யாத்திரையின் விளைவாக பல வகையான போஸ்ட்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு போஸ்டின் கீழ் சுப்பிரமணி அதை பற்றி இழிவாக ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் மீது இருக்கும் கோபத்தில் நான் முகமது நபி அவர்களை தவறாக கொமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கொமெண்டினை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிடத்திற்குள் அழித்து விட்டேன். இருப்பினும் அந்த ஸ்கிரீன்ஷாட் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் சுயநினைவுடன் அந்த வேலையினை நான் செய்யவில்லை. திடீரென்று வந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வேலையினை செய்தேன். அதை நானும் புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்தது மிகப்பெரிய பாவம். அத்துடன் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இதனால் மிகவும் காயமடைந்திருக்கும், மிகவும் கவலைப்பட்டிருக்கும். உங்களை வருத்தத்துக்குள் உள்ளாக்கியமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள். இந்த விடயத்தில் நாங்கள் நிறைய பார்த்திருந்தோம். இந்த காணொலியில் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய 100 கோடி ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அடுத்ததாக இந்த நீதிபதிகளுடைய பதவி நீடிப்பும், மஹிந்த ராஜபக்சர்கள் ஏன் அதற்கு அதிக விமர்சனங்களை கொடுக்கின்றார்கள் என்றதையும் பார்த்திருந்தோம். அடுத்ததாக அனோஜனுடைய கைது. தொடர்ந்துமே இத்தனை விடயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதே மாதிரி இன்னொரு செய்தி தொகுப்போடு சந்திப்போம். நன்றி.